கார்பெட்ல இப்போ நம்ம பார்க்க போறது வெருலி படத்தோட டீம் இன்டர்வியூ தாங்க. வெருலி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு தானே யோசிக்கிறீங்க. சோளக்காட்டு பொம்மை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கான இன்னொரு பேர் தான் வெருலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்துக்கு டைட்டிலே பார்த்தீங்கன்னா வெருலி அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமுதவாணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு டெபியூ டைரக்டர் அண்ட் லீட் ரோலா அபிஷேக் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதைக்களமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. பட் கடைசியில ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தெரிய வருது. ஸோ அந்த ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை தான் வந்து வெருலி அப்படின்னு சொல்லி டைட்டிலா இந்த படத்துக்காக வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டீம் இன்டர்வியூல இந்த படத்தோட டீமே நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். என் பேர் அமுதவாணன், வெருலி படத்தோட இயக்குனர். இது என்னுடைய முதல் படம். இந்த படம் ஒரு சமுதாயத்தில் அன்றாட மக்களுடைய பிரச்சனையை தான் இந்த படத்தில் நாங்கள் எடுத்திருக்க விஷயம். இந்த படத்துடைய கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா 99% இந்திய மக்களின் அனுபவம். அந்த 99% இந்திய மக்களின் அனுபவம் என்னன்னு பார்க்கறது தான் வெருலி. வெருலிக்கு முதல்ல அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோளக்காட்டு பொம்மை. சோளக்காட்டு பொம்மையை வந்து 2 விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஒன்று வந்து ஒரு திருஷ்டி கழிக்கிறதுக்கு, ஒரு பில்டிங்கோ ஒரு வீடு கட்டுறதுக்காக அதை வைப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து ஒரு பொய்யான பயத்தை உண்டு பண்ணுறதுக்காக, காக்கா ஓட்டுறதுக்கு, குருவிகளை ஓட்டுறதுக்காக வைப்பாங்க. இந்த படத்தில் நம்ம சோளக்காட்டு பொம்மைன்னு அந்த பேரை, வெருலி பேரை பயன்படுத்துகிற விஷயம் வந்து ஒரு பொய்யான பயத்தை உண்டு பண்ணுறதுக்காக தான் இந்த வெருலி பேரை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சிடென்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். பட் எக்ஸாக்ட் ரீசன் வந்து மேக்ஸிமம் வந்து ரிவீல் ஆகுதில்ல எந்த விஷயத்துலையும். எக்ஸாக்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி க்ளோசிங் தி கேசஸ் தான். இதில் வந்து நம்ம எக்ஸாக்டாக இது எதனால நடந்திருக்குன்னு சொல்கிறத வந்து நம்ம சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டு காட்டுறோம். நம்ம இதை வந்து பாக்கியராஜ் சார் தான் இதை வந்து முன்னிறுத்தி இதோட பிரச்சனைகள்லாம் விளக்குறாரு கிளைமேக்ஸில். இந்த பிரச்சனையை ஃபுல்லாக படத்து மூலியமாக ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அபிஷேக் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோலில் வந்து அவர் படம் ஃபுல்லாக அவர் வந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன மூலியமாக நடந்திருக்குன்னு சொல்லி ரிவீல் பண்ணுறது. அவர் பிரச்சனைகளை வெளிப்படுத்துறது வந்து பாக்கியராஜ் சார். இந்த பிரச்சனையை வந்து முன்முழங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சையத். அவர் தான் இந்த விஷயத்த வந்து ஒரு பெரிய விஷயம், இது நம்ம சாதாரணமாக எடுத்துகிட்டு இருக்கோம்னு சொல்லி அவர் தான் அந்த பிரச்சனையை வெளில கொண்டு வராரு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் படம். இது 2 மணி நேரம் 6 நிமிஷம் படம். உங்களை வந்து சேர் முனையில் தான் உட்கார வச்சு பார்க்க வைக்கும். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பீடு தான், பயங்கர வேகமாக தான் போயிட்டுருக்கோம். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். இது எதனால் நடக்குதுன்னு சொல்லி ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோடைய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா. ஸ்க்ரீன் பிளே வந்து பாக்கியராஜ் சார் வந்து 200 மார்க் கொடுத்துருக்காரு நம்மளுடைய ஸ்க்ரீன் பிளேக்கு. அவர் படித்து பார்த்துட்டு ஸ்க்ரீன் பிளேக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக பேர் பெற்றவர் வந்து பாக்கியராஜ் சார் தான். அக்ராஸ் இந்தியாவில் அமிதாப் பச்சனே பாராட்டியிருக்கார் அவருடைய ஸ்க்ரீன் பிளேயில். அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு 200 மார்க் கொடுக்கலான்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. ஹாய், என் பேர் அபிஷேக். இந்த வெருலி படத்தில் நான் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். அப்புறம் வெருலி இஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. டேரக்டரும் சரி, மொத்தம் ஃபுல் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகணும். அந்த ரொம்ப ஃபேமிலி மாதிரி இந்த படத்தை ஷூட் பண்ணோம். இட்ஸ் எ வெரி நைஸ் மூவி. இப்போ சமீபத்தில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி. அண்ட் இதில் பாக்யராஜ் சார் கூட பண்ணியிருக்கேன். இதில் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். ஐ ஷுட் தேங்க் டைரக்டர், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்ததுக்கு இந்த படத்தில். அண்ட் ஃபுல் ஷூட்டிங் வந்து கோயம்புத்தூர் தான் பண்ணோம். நாங்கள் கோயம்புத்தூர், அப்புறம் சென்னையில் நிறைய இடத்துல வந்து கவர் பண்ணோம். அண்ட் பிஃபோர் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வி ஹேட் அ ரிஹர்சல். அங்கே வந்து சார் வந்து ஒரு டைலாக்ஸ் அதெல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷ்னலாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி டேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம், ஆனாலும் ஒரு 10 படம் பண்ண மாதிரி படம் பண்ணியிருக்காரு. இட்ஸ் a good experience for me. Thanks for the director.